அடுத்ததாக சம்சாரிகள் விழிப்புடன் இருக்கும் போக விஷயங்களில் ஞானி தூங்குவதை போல இருக்கிறான் அப்படின்னு 69வது ஸ்லோகத்துல பகவான் சொல்றாரு. அதை சரியாக புரிந்து நமக்கு எடுத்துரைக்கிறதுக்கு ஆச்சாரியா ராதா அவர்களை அடிக்கிறார். ஒரு தியான ஸ்லோகம் பார்த்துட்டு அப்புறம் இந்த ஸ்லோகத்துக்கு போகலாம். இந்த தியான ஸ்லோகம் மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். இதனோட அர்த்தம் என்னன்னா, யாருடைய கிருபையால் பேச முடியாத ஊமையை பேச வைக்கிறதோ, மேலும் மலை ஏற முடியாத முடவனை மலையேற வைக்க முடியுமோ அந்த பரமானந்த மாதவனை வணங்குகிறேன். இந்த பரமானந்த மாதவனாக இருக்க குரு வடிவில் இருக்கும் பரமானந்த மாதவனாகிய ஸ்ரீகிருஷ்ணனை வணங்குகிறேன். இதில் என்னுடைய புரிதல் எப்படின்னா, பேச முடியாத ஊமை யாராவது நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேச வைக்கிற கடவுள் இல்லை. பேச வைக்க முடியாதுன்னா சத் விஷயங்களை சாஸ்திர விஷயங்களை பேசாத பூமியை பேச வைக்கிற கடவுள். அடுத்தது மலையேற நடக்க முடியாத முடவன் மலையேறதுன்னா வேதத்தை மலையாகவும் மலை உச்சி வேதாந்தத்தை உபனிஷத்துக்கள் அதன் சாரமாகிய பகவத்கீதா அதை படிக்கிறது மலை ஏறுறது. முடவன்னா மனசளவில் ஒரு முடத்தன்மை, என்னால் முடியாது, இது புரிஞ்சுக்க முடியாது, எனக்கு இந்த பாஷை புரியாது அப்படி இருக்கிறது முடத்தன்மையை நீக்கி முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமான்னு கேட்பாங்க. கொம்புத்தேன் மட்டுமல்ல, அந்த கீதாமிருதம் சொல்றாரு. அந்த கீதை என்னும் அமிர்தத்தை பருகி நமக்கு இந்த மோட்சத்தை அருளும் இந்த பரமானந்த வடிவாகிய ஸ்ரீகிருஷ்ணனை, குரு வடிவான அந்த கிருஷ்ணனை வணங்கி எனக்கு கொடுக்கப்பட்ட இது 2வது அத்தியாயத்தில் 69வது ஸ்லோகம். அது யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சையமே யஸ்யாம் ஜாகிரதி பூதானி சானிஷா பஷ்யதோ முனேஹே. இதனுடைய நேரடி அர்த்தம் என்னன்னா, எது எல்லா உயிர்களுக்கும் இரவு போல் உள்ளதோ அதில் ஞானியானவன் விழித்திருக்கின்றான். மேலும் எல்லா உயிர்களும் எதில் விழித்திருக்கிறதோ அது ஞானிக்கு இருள் போல் இருக்கிறது. இதுதான் இதனுடைய ஒரு லிட்ரல் மீனிங். இது ஒரு கிரந்தி ஸ்லோகம். கிரந்தி ஸ்லோகம்னா கிரந்தினா முடிச்சு. இப்போ பகவான் வேதவியாசர் மகாபாரதத்தை எழுதும்போது விநாயகர் பகவான் அணுகி நீங்கள் நான் ஸ்லோகம் சொல்லும்போது நீங்கள் அதை எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஒரு விநாயகர் ஒரு நிபந்தனை சொல்கிறாரு, நான் எழுதிக்கிட்டே இருப்பேன், நீங்கள் நடுவில் நிறுத்தக்கூடாது, நிறுத்தினீங்கன்னா நான் எழுதுறதை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வியாசர் இன்னொரு நிபந்தனை சொல்கிறாரு, நான் சொல்ல நீங்கள் அதுக்கு பொருள் புரிஞ்சு எழுதணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதில் சில 1,00,000 ஸ்லோகம் பக்கமாக இருக்குது. அப்போ விநாயகர் தன்னோட தந்தத்தையே உடைச்சு மகாபாரதம் எழுதுறாரு. இந்த கதை எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ இந்த முடிச்சு அவிழ்த்து விநாயகர் பொருள் புரிஞ்சு எழுதும் போது சில நொடிகள் ஆகும். அதுக்குள்ள வியாசர் அடுத்தடுத்த ஸ்லோகங்களுக்கு தயாராகிடுவார். இதுதான் இந்த கிரந்தி ஸ்லோகம். எனக்கு கொடுத்த இந்த ஸ்லோகமும் ஒரு கிரந்தி ஸ்லோகம். இப்போ இந்த ஸ்லோகத்துக்கூட அர்த்தம் என்னன்னா, இதுக்கு முதல் ஸ்லோகத்தை இருக்கிறது சித்த பிரஜனை பற்றி சொல்றாரு. சித்த பிரஜனை யாருன்னா, மனோ நிகிரகம் இந்திரிய நிகிரகம், அதாவது தன்னுடைய புலன்களையும் மனதிலையும் யார் தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறானோ அவனுக்கு பேர் சித்த பிரஜன். இங்கேதான் அது சையமி ஞானின்னு சொல்லி அவரை சொல்றாரு. ஞானிக்கு எது வெளிச்சமாக இருக்கிறது, அவன் எதில் ஞானி விழித்திருக்கிறான் அப்படின்னா, தன்னுடைய ஆத்ம தத்துவத்தில் ஞானியானவன் விழித்திருக்கிறான். அவன் ஆத்மா அனாத்மா விவேகம் உடையவன். தன்னுடைய ஸ்வரூபம் சத்ஸ்வரூபம் ஆத்மா என்றும் தான் அல்லாத மற்ற எல்லாமே அனாத்மா என்ற விவேகமுடையவன் தான் ஞானி. மேலும் திருஷ்ய விவேகத்தினால் காண்பவனாகிய திருக்கு நான் என்றும் எல்லா பொருட்களையும் திருஷ்யமான எல்லா பொருட்களையும் அவன் மித்யா என்றும் அறிந்தவன். திருஷ்யம் எல்லாமே அது அப்படின்னு நினைக்கிறான். மேலும் அவன் இந்த 3 அவஸ்தைகளுக்கும் அப்பாற்பட்டவன். விழிப்பு, கனவு, உறக்கம், இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன். அவனுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கும்
சுத்த சைத்தன்யமே நான் என்ற அறிவுடையவன் அந்த ஞானி. மேலும் 5 கோஷங்களுக்கும், அதாவது அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமய கோஷங்களுக்கு அவற்றையெல்லாம் ஊடுருவி பார்ப்பவனாகிய ஆத்மாவே நான் என்று, அவர் வந்து சச்சித் ஆனந்தமான ஆத்மா நான் என்று உணர்ந்தவன். அந்த ஞானியானவன் அஞ்ஞானிக்கும் ஞானி எப்படி உலகத்துல பார்க்கறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்றாங்க. ஞானியும் அஞ்ஞானியும் இந்த உலகத்தை பார்க்கிற பார்வை வந்து நேர் எதிர்மறையாக இருக்கிறது. இதை வந்து சுவாமி தயானந்த சுவாமி சொல்றாரு, ஞானியின் பார்வை வந்து ஒரு காக்னிட்டிவ் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவருடைய பார்வையில் ஒரு மாற்றம். இதுவரைக்கும் நம்ம எப்படி பார்த்துட்டு இருந்தா அதுல இருந்து எப்படி ஞானியின் பார்வை எப்படி மாறுது அப்படிங்கிறது நம்ம சுவாமி ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருப்பாரு. ஞானி வந்து பார்வை வந்து நிர்மாலியத்துக்கு ஒப்பானது. நிர்மாலியம்னா முதல் நாள் வந்து அந்த பூ மாலை பல வண்ணங்களில் பல மலர்களோடு மனமாக இருக்கின்ற அந்த பூ மாலை ஆண்டவன் சாத்தும் போது அதை வந்து நிறைய பூச்சிகள் வந்து நாடி வருது. நல்ல பல வண்ணங்களில் நல்ல வாசமாக இருக்குது, பல நிறங்களில் இருக்குது. அதை வந்து தேன் பூச்சிகள் நாடி வருது. அதே அடுத்த நாள் அந்த பூமாலை வாடி போச்சு, அதை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் தேன் பூச்சிகள் அதை வந்து சட்டை பண்ணுறதில்ல. அதை வந்து அங்கே தான் இருந்தாலும் அதை வந்து பூச்சிகளுக்கு அது நாட்டம் இல்லை. அந்த மாதிரி ஞானி வந்து ஞானம் அடையறதுக்கு முன்னால் இந்த உலக விஷயங்கள் எப்படி இருந்ததோ, இன்பம் தருவதாக இருந்த விஷயங்கள் இப்போ வந்து நிர்மாலிய மாதிரி அவனுக்கு பொருட்டாக இல்லை. இந்த உலகம் வந்து ஞானிக்கு இது ஒரு பொருட்டாக இல்லை. அவன் வந்து எப்படி இருக்கிறான்னா, இந்த பிரபஞ்சத்தில் வந்து அவன் தனக்குத்தானே இன்பமாக இருக்கின்றான். அவனுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தினால் இன்பம் வந்து எந்த பொருட்களையும் தேவையில்லை. அவன் தனக்குத்தானே இன்பமாக இருக்கிறதுனால அவன் வெளிப்பொருட்கள் அவனுக்கு தேவையில்லை. அது இருந்தும் இல்லாத போல அவனுக்கு உலகம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் வந்து அவனுக்கு அது ஒரு பொருட்டாக இல்லை. அவன் வந்து தன்னுடைய ஆத்மாவிலேயே ரமித்திருக்கின்றான். அவன் ஆத்மா ராமனாக இருக்கின்றான். அவன் வந்து இந்த உலகத்தை ஆளும் சக்கரவர்த்தி போல் அவனுக்கு வந்து வேற எதுவும் தேவையில்லை. அவனுக்கு வந்து ஸ்வராட் அப்படின்னு பேரு. தனக்குத்தானே அவன் ராஜாவாக இருக்கின்றான். ஆனா இதுதான் வந்து ஞானிக்கு வெளிச்சம். ஆனா இது வந்து அஞ்ஞானிக்கு இந்த ஆத்மாங்கிற கான்செப்ட், அதாவது அந்த ஆத்ம தத்துவமே அவனுக்கு அதில் பற்றி எதுவும் தெரியாது. அதனால் இந்த பாதை வந்து அவனுக்கு இருளாக இருக்கிறது. இப்போ நம்ம வந்து எப்போவுமே இரவு உறக்கத்தில் தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு செகண்ட் ஆத்மாவில் தான் இருந்து தான் நம்ம விழிப்பு வருது. அது எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இருக்கும். ஆனால் வந்து நம்ம அஞ்ஞானி, எல்லாரும் இல்லை, அஞ்ஞானி வந்து விழிக்கும் போது இந்த துவைத்த பிரபஞ்சத்தில் விழிக்கிறான். விழிச்ச உடனே வந்து உடம்பு மனம் புத்தி கூட தான் கான்டாக்ட் வச்சுக்கிறான். அடுத்த நொடி இந்த உலகத்து கூட நம்ம வந்து அவன் விவகாரத்தில் ஈடுபடும் போது அந்த அஞ்ஞானிக்கு என்ன ஆகுதுன்னா, அவனோட புலன் நாட்டம், செல்வம், புகழ், பதவி, அதுக்காக எல்லாம் அதை தேடி தான் போகிறான். அப்போ வந்து விவகாரத்தில் ஈடுபடும் போது என்ன வருது, விருப்பு வெறுப்பு வருது, துக்கம் இன்பம் வருது, இது வேண்டுதல் வேண்டாமை வருது, லாப நஷ்டம் வருது. ஸோ இதில் எல்லாம் இந்த துவைத்த பிரபஞ்சத்தில் இருக்கிறனால அவனுக்கு வந்து பிறப்பு இறப்பு சுழற்சியில் அவன் மாட்டிக்கிறான். இந்த சுழற்சி வந்து அஞ்ஞானிக்கு வந்து இருளாக அவனோட இது வந்து நாட்டம் பூரா இதில் இருக்கிறது வந்து துவைத்த பிரபஞ்சம் வந்து அஞ்ஞானிக்கு இருள் போல் இருக்கிறது. ஞானி வந்து இதை தான் வந்து வெளிச்சமாக நினைக்கிறான். இதை பகல் போல் அவன் நினைக்கிறான், இதை வெளிச்சமாக நினைக்கிறான். இதுதான் அஞ்ஞானிக்கும் இதுக்கும் ஒரு பார்வை. இப்போ வந்து ஒரு பெரியவர் வந்து ஞானியும் ஒரு சின்ன குழந்தையும் வந்து அஞ்ஞானி அப்படி 2 பேரும் ஒரு கடற்கரைக்கு போகிறாங்கன்னு வச்சுட்டா, அவங்களோட பார்வை எப்படி இருக்குன்னா, ஞானியான அந்த பெரியவர் வந்து அது சமுத்திரத்தில் இருக்கிற பூரா நீரை மட்டுமே நீராக பார்க்குறாரு. அந்த குழந்தை அஞ்ஞானியான குழந்தை என்ன பண்ணுது, நுரைய பார்க்குது, பெரிய அலை சின்ன அலைன்னு பார்க்குது, மனம் வந்து துள்ளுது துவளுது. ஆனால் அஞ்ஞானிக்கு வந்து எதுவும் இல்லை, அமைதியாக இதான் ஆனந்தமாக ஞானிக்கு சொல்லுது. ஆனால் நீரை மட்டும்தான் நீரை மட்டும்தான் ஞானி பார்க்குறாரு. இந்த மாதிரி இருக்கு. இப்படி இந்த கயிறு பாம்பு இதை எடுத்துட்டோம்னா, எப்படி வெளிச்சம் இல்லாமல் இருக்கும்போது கயிறில் பாம்பு தெரியுது, அரை பாதி வெளிச்சத்தில் இருக்கும்போது, அப்போ வந்து லைட்டு போட்டால் அந்த பாம்பு மறைஞ்சு கயிறு தான் தெரியுது. இது விழிப்பு.
ஞானி வந்து இதுல இருந்து ஆமா விழிப்பு பாம்பா பார்க்க. மேலும் அஞ்ஞானிக்கு வந்து அந்த கனவு எப்படி நம்ம எல்லாருமே கனவு காணும்போது அந்த டைஜஷன் வந்து கனவு தான் உண்மை நினைக்கிறான். ஆனால் விழிச்ச பிறகு அந்த கனவு பொய்ன்னு நினைக்கிறான். ஆனால் அந்த அஞ்ஞானி என்ன நினைக்கிறான், அந்த விழிப்பு நிலையுமே அது கனவு தான். ஆக்சுவலாக கனவு தான், கனவு இல்லை. இந்த விழிப்பு நிலையுமே கனவு தான், வித்யா தான். ஆனால் வந்து அஞ்ஞானி இந்த விழிப்பு நிலையை நிஜம் நினைக்கிறான், உண்மை சத்தியம் நினைக்கிறான். ஆனால் இந்த விழிப்பு நிலையுமே ஒரு கனவு தான் அப்படிங்கிறது ஞானிக்கு தெரியுது, அஞ்ஞானிக்கு தெரியறதில்ல. அந்த மனிதனான அந்த அஞ்ஞான நித்திரையில் நம்ம எல்லா சாதாரண மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஞானி வந்து ஞான ஒளியில் விழித்திருக்கின்றான். இதுதான் ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள இது. இந்த இருளான இது வந்து ஞானிக்கு வந்து இந்த அஞ்ஞானியின் வெளிச்சம் ஞானிக்கு இருளாக இருக்கிறது. ஞானியின் வெளிச்சம் அஞ்ஞானிக்கு இருளாக இருக்கிறது. இது வந்து பிசிக்கல் இருள அஞ்ஞானம். ஸோ இப்போ வந்து அஞ்ஞானியாக இருப்பவன் எப்படி ஞானியாக மாறணும் அப்படின்னா, இந்த சாஸ்திரம் என்னும் அஸ்திரத்தை எடுத்து குருவின் துணையோடு அந்த அஞ்ஞானமாகிய பாம்பை, கொடிய விஷப்பாம்பை நீக்கினால் இது வந்து ஞானம் பிறக்கும். இது வந்து பெரிய அஸ்திரமெல்லாம் வேண்டியதில்லை, ஒன்லி நீக்குதல் மட்டும்தான் இதில் இருக்குது. அஞ்ஞானத்தை நீக்கிறது. பகவான் ரமணர் சொல்கிற மாதிரி ஐயே இது அதிசுலபம், பெரிய கஷ்டம் இதுதான், அதிசுலபமான இதுவும் இதுதான். அதனால் எல்லாரும் அஞ்ஞானத்தை நீக்கி ஞானம் வேண்டி. முதல் முறை டீச் பண்ற மாதிரியா இருக்குது. என்ன அழகு. வெரி நைஸ். சரி, இப்போ ராதா வந்து இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் அப்புறம் பகலுக்கும் இரவுக்கும் ஒரு வித்தியாசம் சொன்னாங்க. ப்ராக்டிக்கலாக யாராவது திங்க் பண்ணி சொல்ல முடியுமா? வேற உதாரணம் நல்லா. நீங்கள் புத்தகத்தை தேடாதீங்க, தயவுசெய்து உங்ககிட்ட தேடும். ஸ்லோகம் சொல்லுது, இருள வெளிச்சம்னு சொல்ல ஞானிக்கு எல்லா உலக மக்களுக்கு எது இருளாக உள்ளதோ, நிஷானா இருட்டு, இருட்டாக இருக்குதோ அதில் ஞானி விழித்திருக்கின்றான். எது உலக மக்கள் எதில் விழித்திருக்கிறார்களோ அது ஞானிக்கு இருளாக உள்ளது. இதுதான் யா நிஷா சர்வபூதானம். உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் எது இரவோ, யா நிஷா எது இரவோ, சர்வபூதானம் தஸ்யாம் ஜாக்கிரதி சம்யமி. சம்யமியில் இருக்கக்கூடிய இந்த ஞானிக்கு, சம்யமம்னா மனம் புத்தி இந்த நிர்விகல்ப சமாதியில இருக்கின்ற ஒருவனுக்கு சம்யமே அதான். தாரணை, தியானம், சமாதி மூன்றும் கைவர பெற்றவன் அவன் வந்து சம்யமிங்கிறாரு. அவனுக்கு அது வந்து ஜாக்கிரதையா இருக்கு, அது பகலாக இருக்கிறது, முழிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னா. எஸ்யாம் ஜாக்கிரதி பூதானி, எதெல்லாம் இந்த பூதானின்னு சொல்லக்கூடிய சாதாரண மக்களுக்கு விழிப்பாக தெரிகிறதோ, சா நிஷா பஷ்யதோ முனக, இந்த முனிவர்களுக்கு அது இருட்டாக தான் பார்க்குறாங்க அது அப்படின்னு இவர் சொல்றாரு. இது ஒரு உருவகம் மாதிரி தான், அதான் கிரந்திங்கிறார். இது முடிச்சு போடணும், கொஞ்சம் முடிச்சு விடுகதை மாதிரி இருந்து. நீங்க சொன்னீங்க நான் சத்தசோ அசத்தோ பாவ அப்படின்னு சொல்றீங்களே, அதெல்லாம் அந்த இதுக்கு வந்து பிள்ளையார் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா அது பிள்ளை என்னமோ சொல்லியிருக்கிறானே அப்படின்னு. அந்த கிரந்தி விடுகதை மாதிரி இருக்கக்கூடிய குவான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜப்பானீஸ் ரிலிஜன்ல அவங்களுடைய டீச்சிங்ல இந்த மாதிரி குவான்னு சொல்லக்கூடிய புதிர்கள் அப்படி ரெண்டு எதிர்மறை வந்தாங்க, பாசிட்டிவ்னு நமக்கு வந்து சொல்ல மாதிரி. அந்த நேரத்தில் இவர் வந்து வியாசர் டாய்லெட் பாத்ரூம்லாம் போயிட்டு 2 தண்ணி குடிச்சிட்டு வந்து அப்புறம் சொல்லுவார், என்ன விடவே மாட்டேங்கிறாரு. அதுதான் அங்கே சொன்ன அந்த கதை. இப்போ சொல்லுங்க, எங்கேயோ தேடாதீங்க, நம்ம கிட்ட தேடும். நம்ம எதுல முழிச்சிட்டு இருக்கோம், எதுல தூங்குறோம் சொல்லாது. ராதா நீங்க என்ன சொல்றீங்க? கேள்வி புரியல. எதை குறிச்சு அவன் தூங்குறான்? தூங்குறான் அஞ்ஞானி. ஞானி எதில் தூங்குகிறான்னா துவைத்தமான பிரபஞ்சத்தில் அவன் தூங்குகிறான், அத்வைதமான விழிச்சிருக்கிறான். இது இது பொருத்தமான வார்த்தை. நான் இது வந்து சரி, வேற ஏதாவது சொல்லுங்க. அதாவது என்னன்னா,
உண்மை அறிஞ்சவன் அவனுக்கு வெளிச்சத்தோட இருப்பான். அவன் வந்து அவனுக்கு இருளே கிடையாது. உண்மை அறிஞ்சவனுக்கு இருளே கிடையாது. உண்மையை தெரியல அவன் எப்பவுமே இருக்குதான். இதுவும் ஒரு கண்டிதான். ஆனா தூங்குறான்னு வேற சொல்லியிருக்குதே ஞானி. எதை இருக்குன்னு சொல்றானா, பிரகாரத்துல போடுறப்ப அப்ப அவனுக்கு எப்பவுமே வெளிச்சம் தூங்க முடியாதாயிடும். ஞானத்தில் விழித்திருக்கானப்பா. ஞானிங்கிறது ஞானத்தில் எப்பொழுதும் விழித்திருக்கிறான். இல்ல ஒரு வெளிச்சம்னு சொன்னது நான். சரிங்க, வேற இல்ல. பிராதிபாசியத்துல ஞானிகள் வந்து பிராதிபாசியத்துல ஞானி தூங்கவே மாட்டாரா? இது பொருத்தமான விவகாரத்துல அவங்க எல்லாருமே சமமா தான் இருக்கிறாங்க. பிராதிபாசிகத்துல ஞானி தூங்குறாரு, அஞ்ஞானி பிராதிபாசிகத்துல நல்ல கொட்டை கொட்டை முடிச்சுட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க டீச்சர்? அஞ்ஞானி வந்து தன்னை சரீரம், புத்தி, அகங்காரம் இந்த சிறைக்குள்ளாரையே வச்சிருக்கிறதுனால அவன் இருட்டிலேயே வாழ்றான். ஏன்னா சிறைச்சாலைங்கிறது வந்து இருட்டுதான், அவனுக்கு சுதந்திரமே இல்லை. அப்ப ஞானி வந்து ஆத்மாவில நிலைப்பட்டதுனால அவன் சர்வ வியாபியா இருக்கிறதுனால அவனுக்கு அடைப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லையற்ற ஒன்றை வந்து அடைக்கவே முடியாது. அப்ப அவன் முழு சுதந்திரமா இருக்கு. இன்னொன்னு வந்து அஞ்ஞானி வந்து எப்பயும் தன்னை வந்து எல்லைக்கு உட்பட்டதாகவும் கர்த்தா போக்தாவும் நினைக்கிறதுனாலையும் அவன் வந்து எப்பயும் இருளில் இருந்துக்கிட்டு அதுல கட்டுப்பட்டு இருக்கான். அந்த கர்த்தா போக்தா தன்மை வந்து ஞானிக்கு கிடையவே கிடையாது. அதனால அவர் எப்பயுமே சுதந்திரமா இருக்கிறாரு. அதனால அவரை எப்பயும் விழிப்போட இருக்காரு. ஞானம் என்பதே விழிப்பு நிலை அப்படின்னு தான் விவேகானந்தர் வந்து சொல்றாரு. அவர் கொட்டேஷன்ல அதிகமா எழுமின் விழுமின் கருதிய கர்மம் கைகூடும் வரை நில்லாது செல்மின், அந்த இதை வந்து அந்த விழிப்பு நிலைக்காக தான் இது பண்றாரு. அப்ப ஞானி வந்து எப்பயுமே விழித்து கொண்டே இருந்தாலும் எதுல தூங்குறாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். அப்ப ஞானி வந்து அரிதுயில் அப்படிங்கிற ஒரு பாசுரத்துல வந்து ஆண்டாள் சொல்லுவாங்க, பெருமாள் வந்து பாம்பனையில பள்ளி கொண்டிருக்காரு. பாம்புங்கள் வலுவலுன்னு இருக்கும், அது பார்க்கடல்ல தண்ணி இருக்கக்கூடிய கடல்ல வந்து பெருமாள் பள்ளி கொண்டிருக்காரு. அவர் காக்கின்ற செயலை செய்யறாரு. காத்தல் செயல் செய்யறவங்க எப்பயுமே விழிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா இங்க அரிதுயில் அப்படின்னு தூங்குற மாதிரி பாவனை, அந்த மாதிரி அஞ்ஞானம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்துக்காக அவங்க தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. தூக்கத்திலும் ஞானி விழிப்போடு தான் இருக்காங்க. தூக்கத்துல கூட ஞானி தூங்குவதில்லை, அந்த இடத்துலயும் அவர் விழிப்பா தான் இருக்காரு. ஏன்னா சுயம் ஜோதியா இருக்கிறது வந்து ஜோதி என்னைக்குமே இருளை சந்திக்கிறதே இருக்கு. கற்பகம் என்ன சொல்றீங்க? நான் வந்து தூக்கத்துல நான் யாருன்னு தெரிஞ்சு விழிப்பா இருக்கிறேன். அஞ்ஞானி வந்து தெரியாம இருள இருக்கிறாங்க. நினைவுல வரும்போது நான் யாருன்னு தெரிஞ்சிச்சு. சோ மத்த அஞ்ஞானி வந்து அந்த காரியத்தை நினைவு நினைச்சு செய்யறான். ஆல்ரெடி நான் யாருன்னு தெரிஞ்சு செய்யறதுனால அது எனக்கு இருள இருக்கு. எதுல ஞானி தூங்குறான்? தன்னை பற்றின அறிவுல ஞானி வெளிப்படுத்தி இருக்கிறான். நான் தூங்குறது தான் கேட்டேன். தூங்குறது வந்து சாமி இங்க எனக்கு எங்க தெரியுமா கஷ்டம் வந்துச்சு? இல்ல அவர் செல்லி பதிலே சொல்லலையே. சொல்லட்டும் நான் மறுபடியும் அதே ரூட்ல தான் வருது. ஏன்னா அவர் முடிச்சிட்டு இருக்கிறான்னு எல்லாம் சொல்றாங்க. தூங்குறது இல்லைன்னு கேளுங்க, அதுதானே இங்க கேள்வி. ஞானத்துல தூங்குறாங்க. இல்ல ஞானி எதுல தூங்குறான்? ஞானி எதுல தூங்குறான்? ஞானி சம்சாரத்துல தூங்குறான். அதான் எல்லாமே சொல்லியாச்சு. அதான் நான் எதிர்பார்த்தேன். நீங்க எல்லாமே அஞ்ஞானியை பத்தி ஞானி எதுல முடிச்சிருக்கிறாங்கிறத கரெக்டா சொல்றீங்க. அவன் எதுல தூங்குறான்றத சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சம்சாரத்துல தூங்கிட்டு இருக்கிறான், வைகத்துல தூங்குறாரு. இப்ப ஞானி தூங்குறாங்கிறது தான் முக்கியம். அப்புறம் அப்ப முடிச்சிருக்கிற இடத்துல அவன் தூங்குறான்னா பட்ட பகல தூங்குறான்னு ஆயிடும். இல்ல, அவன் நடந்துக்கிறான். எல்லாமே சுவாமி சொன்னாங்க, எல்லாம் தெரியுது. தூக்கத்துல ஒருத்தன் நடந்தானே எப்படி இருக்குங்க? அவனுக்கு நடக்கவே தெரியாது. சோம்னாம்பிளிசம் சொல்றாங்க. ஆனா எல்லா வேலையும் செய்வான். தூக்கத்துல அது மாதிரி இந்த உலக விவகாரத்துல ஞானி சோம்னாம்பிளிஸ்ட்னு சொல்லக்கூடிய தூக்க வியாதிகள் நடக்கிற மாதிரி இந்த உலகத்துல நடந்துக்குவான். வர்றது ஆமா போறது, என்ன சொல்றீங்க, நல்லா இருந்ததுன்னா ஓ நல்லா இருக்கே அப்படின்வான், ரொம்ப சூப்பர் இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். ஆனா அவன் வந்து அதுல விழிப்பு இல்லை அவனுக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். ஞானி எதுல விழிச்சிட்டு இருக்கிறாங்க அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. எதுல தூங்குறாங்க அதுதான் கேட்டு அதை நீங்க கண்டுபிடிச்சாதான் நீங்க வந்து உண்மையான தூங்க முடியும்.
நான் தூங்கிட்டு தான் சுவாமி இருக்கேன். விழிக்க முடியும் சார்.